மார்ச் 16ஆம் தேதிக்குள் தமிழக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதிக்குள் தமிழக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மார்ச் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம். இன்னும் 1-2 மாதங்களே இருக்கின்ற சூழலில் அதற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். பிறகு வாக்கு எண்ணிக்கை நடந்து புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும். எனவே இன்னும் 3 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் இறுதி வாரத்தில் வாக்குப்பதிவு இருக்கும் என்கின்ற கேள்வியும் எழுகிறது. ஏப்ரல் இறுதி வாரத்தில் வாக்குப்பதிவு இருக்கலாம் என்கின்ற கேள்வியும் எழுகிறது. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றன. தேர்தல் ஆணைய வட்டாரங்களின் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலில் ஏப்ரல் இறுதி வாரத்தில் வாக்குப்பதிவு இருக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுது தேர்தல் இருக்கும் என்று அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி வாக்காளர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்களுக்குள் அறிவிப்பு வரலாம் என்கின்ற செய்தியும் தகவலாக வந்திருக்கிறது. என்ன விவரம்? 2021 சட்டமன்ற தேர்தல் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதியே வெளிவந்துவிட்டது. கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களை எடுத்து பார்க்கும்போது மார்ச் 4ஆம் தேதிக்குள் தேர்தல் தேதி வந்துவிடும். ஆனால் இந்த முறை இந்த எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக காலதாமதமாகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் 5 மாநிலங்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுவிட்டு ஆய்வு முடிவுகளை எடுத்து சென்று விட்டார்கள். எனவே நாளை மறுநாள் அல்லது திங்கட்கிழமை செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் தேதி என்பது வெளியாக இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் பட்சத்தில் 1 மாத கால அவகாசம் தேவைப்படும். ஏனென்று சொன்னால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக நோட்டிபிகேஷன் வெளியிட வேண்டும். வேட்புமனு, அதே போல அதற்கான கால அவகாசம், அதே போல பிரச்சாரத்திற்கு ஒரு கால அவகாசம், அதே போல வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் என கிட்டத்தட்ட 1 மாத காலம் தேவைப்படும் என்பதால் நம்மளுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் தேர்தல் தேதி இருக்கும் என்று, இறுதி வாரத்தில் தேர்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏப்ரல் 25ற்கு மேல் தேர்தல் தேதி இருக்கும் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அதே போல முக்கியமான திருவிழாக்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழக வருடப்பிறப்பு, அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் சித்திரை திருவிழா 17, 18 ஆகிய தேதிகள் இருக்கும். எனவே அதற்கு பிறகாக ஒரு தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் தேர்வு செய்திருப்பதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு ஓரிரு தினங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஏப்ரல் இறுதி வாரத்தில் வாக்குப்பதிவு இருக்கலாம் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஓரிரு நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது.